வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக ஒரு அவரைக்காய் பொரியல் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி ஒரு கப்பு, அவரைக்காய், வெங்காயம், பூண்டு, எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு நல்லா இடித்து போட்டு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா சாட் பண்ணுங்கள். சாட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நேரம் சாட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வெங்காயம், கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கலக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் பண்ணுங்கள். அடுத்தது கட் பண்ண அவரைக்காய் எடுத்து ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா அகைன் நல்லா சாட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த திக்னஸ் வரும். திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து லிட்டை மூடிடுங்க. ஸோ ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதை நல்லா கரண்டியால் இப்படி திருப்பினீங்கன்னா நல்ல ஒரு திக்காக இருக்கும். ஸோ அதை 4 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ சூப்பரான அவரைக்காய் ரெடி. கூட ஒயிட் ரைஸ், நான் ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுவேன், அப்படம், பட்டர் மில்க் அண்ட் பிக்கிள். தேங்க்ஸ் மக்களே ஃபார் வாட்சிங்.